விக்ரமாதித்தன் தொடர்கிறது. மகா மந்திரவாதியான அந்த துறவி அந்த இளைஞனுடைய உடலை அடைந்ததும் தன் விரதங்களை துறக்க விரும்பவில்லை. ஆகவே பக்கத்தில் இருந்தவர்களிடம், இப்போது நான் உயிர் துறந்து மறு உலகம் சென்றேன். சிவபெருமானே உயிரை மறுபடியும் அளித்து பாசுபத துறவியின் விரதங்களை மேற்கொள்ள வேண்டுமென்று உத்தரவிட்டு இவ்விடம் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகவே நான் தனிமையை நாடி அடைந்து விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாது. நீங்கள் வீட்டுக்கு போங்கள், நானும் கிளம்புகிறேன் என்று தெரிவித்தான். சந்தோஷமும் துக்கமும் கலந்த மனத்தினராக அவர்களை வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வைத்தான். பிறகு தன் பழைய உடலை ஒரு பள்ளத்தில் தூக்கி எறிந்துவிட்டு இளமை வாய்ந்த சரீரத்துடன் வெளிக்கிளம்பினான் துறவி. இவ்விதம் நள்ளிரவில் நடுவழியில் கதை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, மகாராஜனே, கூடு விட்டு கூடு பாயும் போது அந்த துறவி முதலில் எதற்காக அழுதான், பிறகு எதற்காக சிரித்தான் என்று கேட்டது. அதற்கு மகாராஜன் பின்வருமாறு பதில் கூறினார். அந்த துறவிக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகளை கூறுகிறேன் கேள். தன்னுடைய நெடுநாளைய கிழட்டு சரீரத்தை திரஸ்கரிக்க வேண்டி வந்ததே என்ற வருத்தம் அவனை பற்றி கொண்டது. அவன் அந்த சரீரத்துடன் தான் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தவன். குழந்தை பருவத்தில் அவனுடைய தாய் தந்தையர் தாலாட்டி சீராட்டி வளர்த்தது அதையேதான். அவன் தவம் புரிந்து மந்திர சித்தி பெற்றதும் அந்த சரீரத்துடன் தான். நெடுநாளைய பழக்கத்தால் அதன் மீது அவனுக்கு ஒரு பாசம் ஏற்பட்டது. ஆகவேதான் அவன் அழுதான். ஆயினும் புதிய சரீரம் ஒன்று அடையப் போவதால் சந்தோஷமும் உண்டாயிற்று. இளமை வாய்ந்து அதை கொண்டு இன்னும் அதிகமான மந்திர சக்திகளை அடைய முடியுமென்றோ? இளமை பருவம் யாருக்குத்தான் ஆனந்தத்தை கொடுக்காது? அதனாலே அவன் குதித்து கூத்தாடினான். இந்த பதிலை கேட்டதும் மறுபடியும் வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு சென்று முருங்கை மரத்தில் தொற்றிக்கொண்டது. அடுத்தது அவசக்திகாள் கதை. சேரபுரம் என்னும் பட்டணத்திலே நட்சத்திரராசன் என்பவன் ஒரு நாள் வீதி மார்க்கம் போகிற போது அவசக்திகாள் என்ற பெண்ணை கண்டு மோகித்தான். அவளை அழைத்து கொண்டு அவன் பட்டணம் போகிற போது வழியிலே கள்ளர் வளைத்து கொண்டார்கள். அவர்களையும் ஜெயித்து கொண்டு பட்டணத்தில் இருக்கும் ஒரு பாழும் கோவிலை அடைந்தான். அங்கே சமையல் செய்து சாப்பிடுவதற்காக சாமான்கள் வாங்கி வருவதற்காக அவளை விட்டு கடை தெருவுக்கு சென்றான். அங்கே ஒரு தாசி அவனை கண்டு மகா அன்போடு அழைத்து சென்று தன்னுடைய எஜமானியான தாசியின் முன் விட்டாள். அவள் அவனை கண்டு மோகித்து தன்னிடத்திலே வைத்து கொண்டு விட்டாள். சாமான் வாங்கி வரச் சென்ற அரசன் திரும்பி வரவில்லையே என்று விசனமாக அவசக்திகாள் உட்கார்ந்திருக்கையில் ஒரு வைசியன் அவளை கண்டு மோகித்து அவளை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். அவளும் அவனும் சந்தோஷமாக இருக்கும்போது அவ்வழியே ஒரு எலி ஓடியதைக் கண்டு அதை பிடித்து அடித்து கொன்று போட்டான். பிறகு தன் பிரதாபத்தை மெச்சி அதிகம் பிரதிஜைகளையும் வீம்புகளையும் சொன்னான். நீ எலியை கொன்றதற்கு இத்தனை வல்லவங்கள் பேசுகிறாய். முன்னம் என்னை அழைத்த ராஜன் கள்ளரை வென்றபோது இப்படி பேசியதில்லை என்று மனதில் நினைத்த அவசக்திகாள், இவன் ஒரு துஷ்டன், இனி நாம் இவனிடம் இருக்கலாகாது என்று எண்ணி ஜீவனை விட்டாள். அதை கண்டு பயந்த வைசியன், அரசன் வந்து கேட்டால் என்ன சொல்வதென்று தெரியாமல் தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் தர்மம் செய்து தானும் ஜீவனை விட்டான். பின்பு அவளை நினைத்து தேடி வந்த அரசன் பாழும் கோயிலிலே அவசக்திகாளை காணாமல் விசனமுற்று உயிரை விட்டான். தாசியும் உயிர் நீத்தாள். இதையெல்லாம் அந்த தாதி கேட்டு, நம்மாலே அல்லவோ மரித்தார்கள் என்று அவளும் உயிரை விட்டு விட்டாள். இந்த 4 பேருக்குள் யார் செயல் பெரியது என்று வேதாளம் கேட்க, விக்ரமன், அவர்கள் மோகத்தினால் மடிந்தார்கள், தாசி மடிந்த செயலே பெரிது என்று சொல்ல, கட்டவிழ்த்து கொண்டு பழையபடி முருங்கை மரத்தை அடைந்தது வேதாளம். திருடன் மகன் கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை கட்டிப்பிடித்து தோள் மீது அழைத்து வந்தான். மறுபடியும் அது கதை சொல்லத் தொடங்கியது. வக்ரலோகம் என்ற நகரம் ஒன்று இருந்தது. அந்நகரத்தில் சூரிய பிரபன் என்னும் அரசன் இருந்தான். அவனுக்கு எல்லா செல்வங்களும் வாய்த்திருந்தும் ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது.
தேவியர் பலர் வாய்த்திருந்தும் அவனுக்கு புத்திரன் பிறக்கவில்லை. அந்த காலத்தில் தாமிரலிப்தி என்னும் பெரிய பட்டணத்தில் தனபாலன் என்ற வியாபாரி ஒருவன் இருந்தான். அவன் செல்வ சீமான். அவனுக்கு தனவதி என்ற ஒரே பெண். அவள் யுக்த வயதை அடைந்த போது வியாபாரி இறந்து விட்டான். உறவினர்கள் அவள் சொத்தை அபகரித்து கொண்டார்கள். அந்த நாட்டரசன் அதை தடுக்க ஏதும் செய்யவில்லை. புருஷன் பங்காளிகளிடமிருந்து தப்புவதற்காக வியாபாரியின் மனைவி ஹிரண்யவதி தன் நகை நட்டுக்களுடன் பெண் தனவதியையும் அழைத்து கொண்டு ஒரு நாள் இரவு முன்ஜாமத்திலேயே புறப்பட்டு விட்டாள். மிகுந்த பிரயாசையுடன் மகள் கையை பிடித்து கொண்டு நகர்ப்புறத்தை அடைந்தாள். அவள் உள்ளத்தைப் போலவே வெளியிலும் இருள் சூழ்ந்திருந்தது. அத்தகைய இருட்டிலே அவள் நகர்ப்புறத்தை வழி நடந்து செல்லும் போது விதிவசத்தால் அவளது தோள் அங்கே கழுவேற்றப்பட்டிருந்த ஒரு திருடன் மீது உராய்ந்தது. கழுவேற்றப்பட்டிருந்தாலும் அவன் உயிர் போகவில்லை. அவள் தோள் இடித்ததினால் ஏற்பட்ட வலி பொறுக்க மாட்டாமல் அவன் துடித்து அலறினான். வியாபாரியின் மனைவி அவனை பார்த்து, "நீ யார்?" என்று கேட்டாள். "நான் ஒரு திருடன். என்னை கண்டுபிடித்து இங்கே கழுவேற்றி இருக்கிறார்கள். ஆயினும் ஜீவன் இன்னும் என் உடலை விட்டு பிரியவில்லை. அதுவும் என் பாவத்தின் பலனே போல்" என்று திருடன் சொன்னான். "அம்மணி, நீங்கள் யார்? இவ்விதம் எங்கே போகிறீர்கள்?" உடனே ஹிரண்யவதியும் அவனிடம் தன் கதையை சொன்னாள். அந்த சமயம் பொழுது நன்றாக விடிந்தது. பொழுது நன்றாக விடிந்து விடவே வியாபாரியின் மனைவியான ஹிரண்யவதியை பார்த்து திருடன், "என் வேண்டுகோளுக்கு செவி சாய்க்க வேண்டும். நான் உங்களுக்கு 1000 பொன் தருகிறேன். தங்கள் மகளான இந்த கன்னிப்பெண்ணை எனக்கு மனைவியாக அழியுங்கள்" என்று வேண்டினான். அதை கேட்ட அவள் நகைத்து, "அவளிடம் உனக்கு என்ன வேண்டும்?" என்று வினவினாள். அப்போது திருடன் பின்வருமாறு பதில் சொன்னான். "நான் இறந்தால் எனக்கு பிள்ளை இல்லாததனால் ஸ்வர்க்க பிராப்தி இல்லை. என் கோரிக்கைக்கு இணங்கினால் என் உத்தரவுப்படி யார் மூலமாக அவள் பிள்ளையை பெற்றாலும் அவன் என் புத்திரனே. அவன் என்னை கரையேற்றுவான்." இதை கேட்ட ஹிரண்யவதி பணத்தாசை கொண்டு அதற்கு சம்மதித்தாள். உடனே அவள் எங்கிருந்தோ கொஞ்சம் தண்ணி கொணர்ந்து திருடன் கையில் தாரை வார்த்து, "என் மகளான தனவதியை உனக்கு மணம் செய்து கொடுக்கிறேன்" என்று கூறிவிட்டாள். திருடனும் தான் முன் சொன்னபடியே அவன் குமரிக்கு புத்திரன் பெற்றுக்கொள்ள அனுமதி கொடுத்துவிட்டு, "இந்த மரத்தடியில் தோண்டி பார்த்து கிடைக்கும் பொருளை கொண்டு என் உடலை கிரமப்படி தகனம் செய்து அஸ்தியை புண்ணிய தீர்த்தம் எதிலாவது சேர்த்து விடுங்கள். வக்ரலோகம் என்ற நகரத்து அரசன் சூரிய பிரபன் நீதி வழுவாமல் ஆட்சி புரிகிறான். அங்கு சென்றால் நீங்கள் விசாரமற்று இருக்கலாம்" என்று தெரிவித்து விட்டான். இதை சொல்லி முடித்தவுடன் தாகமாக இருக்கிறது என்று தண்ணீர் கேட்டான். அவளும் கொடுத்தாள். அதை குடித்தவுடன் திருடனின் உயிர் நீங்கியது. ஆலமரத்தடியில் தோண்டி எடுத்த பொன்னை எடுத்துக்கொண்டு ஹிரண்யவதி அவன் உடலை தகனம் செய்து அஸ்தியை புண்ணிய தீர்த்தத்தில் சேர்த்தாள். மறுநாளே அவள் மகளை அழைத்து கொண்டு வக்ரலோக நகரத்தை அடைந்தாள். அங்கே வசுதத்தன் என்னும் வியாபாரியின் வீட்டை விலைக்கு வாங்கி அதிலே தன் மகள் தனவதியுடன் வாழ்ந்து வந்தாள். அவ்வூரிலே விஷ்ணு சுவாமி என்ற ஆச்சாரியரிடம் மனசுவாமி என்னும் ஒரு இளைஞன் படித்து வந்தான். பேரழகு வாய்ந்த அவன் குடியில் பிறந்து நன்றாக படித்தாலும் அம்சவல்லி என்னும் பரத்தியின் மீது அவனுக்கு மோகம் ஏற்பட்டது. அவள் தன்னை அடைய விரும்புவாரிடம் 500 பொன் கூலி பெற்று வந்தாள். அவனிடம் அவ்வளவு பவுன் இல்லை. சதா மனம் கலங்கி வாடி வந்தான். ஒரு நாள் வியாபாரியின் மகளான தனவதி தன் மாளிகையின் உப்பரியில் நின்று பார்த்தபோது அழகான அந்த இளைஞன் கவலை தோன்ற முகத்தோடு இருப்பதை கண்டாள். அவன் அழகை கண்டு மயங்கி மோகம் கொண்டாள். தன் கணவனான திருடன் கொடுத்து போன உத்தரவு நினைவு வந்தது. உடனே பக்கத்தில் இருந்த தன் தாயிடம் தந்திரமாக, "அம்மா, அதோ இருக்கும் இளைஞனை பார். அவன் அழகும் இளமையும் பார்க்க எனக்கு ஆனந்தமாக இருக்கின்றன" என்று கேட்டாள். அதை கேட்ட தாய்க்கு தன் மகள் இந்த இளைஞன் மீது காதல் கொண்டு விட்டாள் என விஷயம் விளங்கியது. அவள் கணவன் ஆணைப்படி என்றைக்காவது ஒரு நாள் அவள் கட்டாயம் ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்று தனக்குத்தானே யோசித்தாள். உடனே அவள் தனக்கு அந்தரங்கமான வேலைக்காரி ஒருத்தியிடம் விஷயத்தை தெரிவித்து அந்த இளைஞனை அழைத்து வரச் செய்தாள். ஆனால் மனசுவாமியோ ஹம்சவல்லிக்கு கொடுக்க வேண்டிய 500 பொன்னையும் அவர்கள் கொடுத்தால் நான் அவ்விடம் ஒரு நாள் வருவேன் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டான். வியாபாரியின் மனைவியும் அதற்கு ஒப்புக்கொண்டாள். பணத்தை வாங்கி கொண்ட மனசுவாமி அவளுடன் சென்று அந்த வீட்டில் இரவு இருந்து மறுநாள் விடியார்காலையில் இரகசியமாக வெளிக்கிளம்பி போய்விட்டான். தனவதி கருவுற்றால். காலக்கிரமத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது.
குழந்தை மங்களக்குறிகளை தாங்கி பார்க்க அழகாக இருந்தது. அன்றிரவு சிவபெருமான் அவள் கனவில் தோன்றி தொட்டிலில் கிடக்கும் அந்த குழந்தையை தொட்டிலோடு விடியற்காலை எடுத்துச் சென்று சூரிய பிரப அரசனுடைய அரண்மனை ஆச்சார வாசலில் 1000 பொன்னுடன் வைத்து விடுங்கள் என்று தெரிவித்து மறைந்தார். சிவபெருமான் ஆணைப்படி தாயும் மகளும் குழந்தையையும் பொன்னையும் எடுத்துச் சென்று அரண்மனை வாசலில் விட்டு திரும்பினார்கள். இதற்கிடையில் தனக்கு பிள்ளை பிறக்கவில்லையே என்ற ஏக்கமும் கவலையும் கொண்டு வாடி வந்த அரசன் கனவிலே சிவபெருமான் தோன்றி, எழுந்திரு, அரண்மனை வாசலில் ஒரு குழந்தையையும் கொஞ்சம் பொன்னையும் யாரோ கொணர்ந்து வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். தொட்டிலில் கிடக்கும் குழந்தையை நீ எடுத்துக்கொள் என்று தெரிவித்தார். அதே சமயம் வாயிற்காப்போர் ஓடி வந்த அரசரிடம் விஷயத்தை தெரிவித்தார். நன்றி, வணக்கம். தொடரும்.